விஜய் காலிங் பெல் அடிக்க ஒரு லேடி வந்து திறந்ததும் அவங்கள பார்த்ததுமே நான் தான் தப்பான வீட்டுக்கு வந்துட்டேனோன்னு யோசிக்க உள்ள இருந்து தாத்தா கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட விஜய் உள்ள வந்ததும் இவங்க பேர் அனுன்னு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இவங்க மேல் வீட்டுக்கு குடி வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ரெண்டு பேரும் கை கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அனு உட்காந்து தாத்தா கூட பேசிக்கிட்டு இருக்கத விஜய் பார்த்து வச்ச கண்ணு வாங்காம ரசிக்கிறத பார்த்தா அவனுக்குள்ள லவ் அந்த மாதிரி தான் தெரியுது. அப்ப மேல ஏதோ ஒரு சவுண்டு கேட்டதும் சரி நான் போய் என்னன்னு பாக்குறேன், நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்ப விஜய் அனு கூட பேசலாம்னு போக அதுக்குள்ள கிளம்பிடுறாங்க. தாத்தாவும் பார்த்தது போதும் வந்து உட்காருன்னு கூப்பிடுறாரு. இங்க காலேஜ்ல ஒருத்தன் வந்து கேன்டீன்ல எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே எந்திரிச்சு போறானுங்க. ஆனா அர்ஜுன் மட்டும் போகாம உட்காந்துருக்க வினோத்தை வாங்க ப்ரோ போய் பார்க்கலாம் நல்லா இருக்கும்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்ப வந்தாதான் என்ன, ஒருவேளை அம்மாவுக்கு பயப்படுற பையனோன்னு கேட்டதும் போது நிறுத்து சும்மா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதுன்னு திட்டிட்டு சரி நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், எனக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லைன்னு சொல்ல மதுவும் சாரி கேட்டு எனக்கும் அம்மா அப்பான்னு யாரும் இல்லைன்னு சொல்லி நடிக்க அது கூட தெரியாம அர்ஜுனும் சாரி கேட்குறான். நான் உன்னை பிராங்க் பண்றது கூட உனக்கு தெரியலையான்னு சிரிச்சிட்டு பூமர் மாதிரி ஏன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, வா போய் பார்க்கலாம்னு கூப்பிட அவனும் சரி வா போலாம்னு சொல்றான். அப்புறம் கீழே வந்து பார்த்தா ரெண்டு டீமும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்க. இப்ப இவங்க சண்டை போடுவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டா அடா நீ வேற இவங்க சும்மா கத்திட்டு இப்ப போயிடுவானுங்க, நான் படிக்கும்போது இந்த மாதிரி பல சண்டைக்கு நான் தான் காரணமா இருந்திருக்கேன், சொல்ல போனா இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் சண்டையை ஆரம்பிச்சு விட்டதே நான் தானே சொன்னதும் அப்படியா இப்ப என்ன பண்றேன்னு பாருன்னு பசங்க எல்லாருமே சண்டையை நிறுத்த சொல்லிட்டு இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு, நீங்க என்ன சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா வெறும் வாய் சண்டையாவே தான் இருக்கு, ஆனா இந்த சண்டையெல்லாம் வெறும் வாய் சண்டையாவே இருக்கு, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற, நீங்க எல்லாம் பேச மட்டும்தான் லாய்க்குன்னு சொல்றேன், இப்ப என்ன நாங்க சண்டை போடணும் அவ்வளவுதானேன்னு சண்டை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா டேய் அதுக்கு முன்னாடி சார் கிட்ட பர்மிஷன் கேட்டுடலாம்னு அர்ஜுன் கிட்ட வந்து அவனை கையை பிடிச்சு உள்ள தள்ளிவிட அர்ஜுனும் வேற வழி இல்லாம ரெண்டு டீமையுமே சமாதானப்படுத்துறதுக்காக நான் காலேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி சண்டைலாம் நடக்குதுன்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்க, நம்ம பசங்களும் எதுக்கு இப்ப இந்த ஆளு மொக்க போட்டுக்கிட்டு இருக்கான்னு புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அர்ஜுன் ஆத்த கேட்டு அண்ணா தயவு செஞ்சு விட்டுருண்ணா, இப்ப என்ன நாங்க சண்டை போடக்கூடாது அவ்வளவுதானு செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டு கட்டி பிடிச்சு இனிமேல் நமக்குள்ள சண்டையே வேணாம்னு சொல்லிட்டு போறானுங்க. வினோத் வந்து பரவாயில்லையே ஜி, இவ்வளவு பெரிய பிரச்சனையை அசால்ட்டா முடிச்சுட்டீங்கன்னு பாராட்ட இதுக்கெல்லாம் நான் மட்டும் காரணம் இல்லைன்னு மதுவை பார்க்க என்ன அர்ஜுன் நீ இன்னும் பச்சை மண்ணாவே இருக்க, நீ பேசுனதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டலாம் இவனும் கிளம்பி போல, நீ பேசுனதை கேட்க முடியாம ஆள விடுறா சாமின்னு கிளம்பி போயிருக்காங்கன்னு சொன்னதும் என்னடா சொல்றா உண்மையானு கேட்க வினோத்தா ஆமான்னு சொல்லி கலாய்க்கிறான். இங்க ரீனா மாடிக்கு துணி காய போட வர அனு அவளை பார்த்துட்டு நீ தான் ரீனாவான்னு கேட்க என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல எனக்கு உங்களை ரீனான்னு மட்டும்தான் தெரியும், என் பேரு அனுன்னு அறிமுகமாயிட்டு நான் பொட்டிக்கு வச்சிருக்கேன்னு சொன்னதும் அப்ப ரொம்ப நல்லதா போச்சு, ஒரு நாள் போட்டு ரிட்டர்ன்லாம் பண்ணிக்கலாம்லன்னு கேக்குறா. அனுவும் சிரிச்சுக்கிட்டே விஜய் பத்தி விசாரிக்கணும்னு அன்னைக்கு உங்க வீட்டுல ஒருத்தரை பார்த்தேன் அவர் உங்க அண்ணாவான்னு கேட்க அவர் என்னோட அப்பான்னு சொன்னதுமே என்னது அப்பாவான்னு சாக்காகிறா. ஆனா அவரை பார்த்தா ஒன்னும் அவ்வளவு வயசான மாதிரியே தெரியல, பார்த்தா அப்படிலாம் தெரியாது, சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இல்ல இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொல்ல அப்ப சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து அனுன்னு மேல் வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அவங்கள உனக்கு தெரியுமான்னு கேட்க விஜயும் தெரியாத மாதிரியே சார் அனுன்னு உங்களுக்கு யாரையாவது தெரியுமா, அட அன்னைக்கு வீட்டுக்கு வந்துச்சுலப்பா அந்த பொண்ணு 100 வார்த்தை பேசுனதுக்கு நீ ஒரு வார்த்தை கூட பேசாம பாத்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்ல ஓ அவங்களா சாரிம்மா நான் மறந்துட்டேன், இதோ பாரு உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஆனா அதுக்குன்னு பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா, நீ முழிக்கிற மொழியே சரியில்லை, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த அணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு போனதும் தாத்தாவும் நல்ல குடும்பம்டா இதுன்னு புலம்புறாரு. ஆனா இதை கேட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இங்க ரீனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் அவளோட பேஷண்ட்டை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வேற யாராவது வந்து செக் பண்ணாங்களான்னு கேட்க ஆமா டாக்டர் ஒருத்தவங்க வந்து செக் பண்ணாங்க, ஏதாவது பிரச்சனையா, இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்றா. அப்புறம் இதையே நினைச்சு கேன்டீன்ல ரொம்ப டல்லா உட்காந்துருக்க கதிர் வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சுன்னு கேட்டா என் பேஷண்ட் எனக்கு பாத்துக்க தெரியாதா, தேவையில்லாம இன்னொருத்தர் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே என் திறமை மேல சந்தேகப்படுறாங்கன்னு சொல்ல நீ ஏன் எல்லாத்தையும் அப்படி நினைக்கிற, காம்ப்ளிகேட்டடான கேஸ்ல செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது கேஷுவல் தானே, அப்ப நீயும் என்ன சந்தேகப்படுற, இல்ல நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல, நீ அன்னைக்கு பிளாக் அவுட் ஆனது ஓட்டியில நடந்திருந்தா என்ன இருக்கும், போது நிறுத்து என் பேஷண்ட்டை எனக்கு பாத்துக்க தெரியும்னு சொல்லிட்டு போறா. இங்க தாத்தா பெங்களூர் போயிட்டு வந்ததும் அதையும் அங்க வர என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டியா, ரீனா விஜய் கூட சந்தோஷமா இருக்கா, அவளுக்கு அது நிம்மதி கொடுக்குதுன்னா நம்மளுக்கு ஒத்து வருதோ இல்லையோ நம்ம விலகிதான் ஆகணும்னு சொல்றா. அப்படிலாம் சொல்லாத உன்னோட பாசம் அவளுக்கு ரொம்ப முக்கியம், ரீனா ஒரு நாள் கண்டிப்பா உன்னை தேடி வருவான்னு சொல்ல அதுக்கு ரதியும் எனக்கு அப்படி தோணலைன்னு சொல்லிட்டு போறா. இங்க சீஃப் டாக்டரும் நம்ம பசங்க கிட்ட ஒரு பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காரு, நம்ம எப்படியாவது அவரை உயிரோட வச்சுக்க பார்க்கணும், அதனால நம்ம சர்ஜரி எப்படி பண்ணலாம்னு எல்லாரும் ஒரு கேம் பிளானோட வாங்கன்னு சொல்றாங்க. அதனால நம்ம பசங்களும் ரெண்டு டீமா பிரிஞ்சு மாறி மாறி அந்த கேஸை பத்தி ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இங்க மானசாவும் வந்து அந்த பேஷண்ட்டை பார்க்க மானசாவும் அவங்கள பார்த்ததுமே ஏழ்மையான ஃபேமிலி தான்றத புரிஞ்சுக்கிறா. அவரோட ஒய்ஃப் ரொம்ப அழுதுகிட்டே, நாங்க சென்னைக்கு வேலை பார்க்க தான் வந்திருக்கோம். திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொன்னாரு. எங்களுக்கு 4 குழந்தை இருக்கு. அவர் ஒரு ஆளு தான் சம்பாதிக்கிறாரு. நீங்க தான் எப்படியாவது அவரை காப்பாத்தி கொடுக்கணும். சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவரை காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு போறா. இங்க நம்ம பசங்களும் சரண்யா கிட்ட வந்து அவங்க அனலைஸ் பண்ண எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப ராகவ் மட்டும் ஓபன் பண்ணி சர்ஜரி பண்றது தான் பெஸ்ட்னு சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி மேனுவலா பண்ணா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா யார் பொறுப்பெடுத்துக்குவா? நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் மேம். நான் சும்மா தான் சொன்னேன். நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கறதெல்லாம் ஓகே தான். ஆனா இதுல ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால நம்ம யோசிச்சு தான் பண்ணணும்னு சொல்லும்போது, மனசா உள்ள வந்து அந்த பேஷண்ட்டை நம்ம ட்ரீட் பண்ண வேணாம்னு தோணுதுன்னு சொல்ல, எல்லாருமே இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டா, அவங்களே இங்க பொழைக்க தான் வந்திருக்காங்க. அவங்களால நம்ம பண்ண போற சர்ஜரிக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி பக்கத்துல இருக்க ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ண சொல்லிட்டு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எது ப்ராஃபிட்டபிள்னு தோணுதோ அதில் மட்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணா போதும்னு சொல்லிட்டு போறா. இதனால எல்லாருமே அப்செட்டா இருக்கும்போது அந்த பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமாகிற மாதிரி காமிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.